அருணே, இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட்ட ஒரு தொகுதி காரைக்குடி. ஆமா, ஒரே தொகுதி. ஆமா, ஓட்டு போட போயிட்டு வந்திருக்க. யாருக்கு ஓட்டு போட்ட? நீங்க யாருக்கு போட்டீங்களோ அவருக்கு தான். இப்படி வரியா நீயே? சரி, நானும் சொல்ல முடியாது, நீயும் சொல்லாத. சரி, ஓகே. அதான் 4 முனை போட்டி நிலவன காரைக்குடியில 4 நாள் தூங்காம கண்முழிச்சு காத்திருந்து யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடலாம் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு வந்தா ஒருத்தர் ஹாயா நான் ஓட்டே போடலன்றாரு. ஏன் அவருக்கு வந்து சேர வேண்டியது எதுவும் வரலையா? கொடுத்ததே அவர் தான், அவருக்கு சேராம இருக்குமா? கொடுத்தவரே அவர் தானா? கொடுத்தவரே குத்தாம இருக்கிறாரே ஓட்ட அப்படின்னு யோசிச்சா அதுக்கு என்ன காரணம், யார் அவரு அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஷோக்குள்ள போய் தான் சொல்லுவோம். போய் பார்த்துருவோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி கோவை தெற்குல போய் போட்டிட்டாரு. ஆமா, அங்க போனவரு கோவை தெற்குலே தங்கிட்டாரு போல. கரூருக்கு ஓட்டு போட வரவே இல்லை. இவர் தான் அவரா? அவரே தான். அவர் வந்து கரூர்ல ராமேஸ்வரம் பட்டி அங்க உள்ள அந்த பூத்துல தான் அவருக்கு ஓட்டு இருக்கு. அவரோட ஆதரவாளர்கள்லாம் அவர் வருவாருன்னு அங்க நினைச்சிட்டு காத்துட்டு இருந்திருக்காங்க. பட் காலையில வருவாருன்னு பார்த்தாங்க, மதியம் வருவாருன்னு பார்த்தாங்க, ஈவினிங் வருவாருன்னு பார்த்தாங்க. கடைசியில பொட்டியெல்லாம் மூடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் அவர் வரலையா? என்னப்பா கொடுத்தவரே ஓட்டு போட போடலாம் என்ன அர்த்தம்? என்ன கொடுத்தாரு? இல்ல, அந்த வேட்பாளருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாருல. ஆமா ஆமா, அது சொல்றேன். ஆமா, கரூர் வேட்பாளர் தியாகராஜன் ஒரு ஓட்டுல தோத்தாருன்னா அது காரணம் செந்தில் பாலாஜி தான். ஏன்னா வந்து அவரு போய் ஓட்டு போடல. நான் தான் கொடுத்து எல்லாரையும் ஓட்டு போட வைக்கிறேன். அப்போ நானே போய் ஓட்டு போட்டா அப்புறம் நான் கொடுக்கறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதுதான் அப்படி யோசிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால கொடுக்கவும் இல்லை, போகவும் இல்லை, ஓட்டு போடவும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, அவரோட நெருங்கிய சகாக்கள் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அண்ணனுக்கு டியூட்டி கொடுத்திருந்தாரு முதலமைச்சர், கோவையில எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, கோவை நமக்கு முக்கியம் அப்படின்னு கொடுத்த டியூட்டியால கோவையில ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கா போய் ஒரு ஆபீசர் மாதிரி டியூட்டில இருந்தாரு. வாக்குச்சாவடிக்கு போய் இவராவே வேலை பார்த்துருக்கு. இவர் போய் எல்லா பூத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா, ஏடிஎம்கே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக அண்ணன் அங்கேயே இருந்துட்டாரு, மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் தான் போய் திமுக ஓட்டு போடுங்க போடுங்க அப்படின்னு எல்லா பக்கமும் கேட்டாரு. கடைசியில இவரே போடலன்னா எப்படி? அதான் என்னன்னா, கரூருக்கு போய் ஓட்டு போடுற கேப்ல இந்த கடைசி நேர வேலைகளை விட்டுட்டோம் அப்படின்னா, கொடுக்க வேண்டியது கொடுத்து கூப்பிட்டு வரவங்கள கூப்பிட்டு வந்தாதானே அங்க ஓட்டு விழுகும். அதாவது ஆட்டோ வச்சு கூப்பிட்டு வரணும், செய்யணும், யார் யாரெல்லாம் ஓட்டு போடலாம்னு பார்த்து கூப்பிட்டு வரணும்ல. ஆமா, அந்த வேலைகள்லாம் பார்க்கணும். அது இவர் தான் பாப்பாரா? டியூட்டின்னு வந்துட்டா வந்து எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஓகே, அதனால வந்து செந்தில் பாலாஜி போடாது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. அதிமுக தாவேகால்லாம் அவர் கரூர் பக்கமே வர பயப்படுறாரு, அதனாலதான் ஓட்டு போட கூட வரல, கோவையில இனிமே செட்டில் ஆயிடுவாரு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த சென்னையை சுத்தி உள்ள வேட்பாளர்கள்லாம் என்ன வந்து பாருங்கன்னு முதலமைச்சர் வேற கூப்பிட்டு இருந்தாரு. ஆமா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த தொகுதிகளில் இருக்கிற திமுக வேட்பாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து அண்ணா அறிவாலயத்துல போய் இந்த முதலமைச்சர் கிட்ட வாழ்த்து பெற்றிருக்காங்க. எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆமா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர சிரிப்போட தான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, அதான் தெரியல. 4 மாவட்டமும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு போல. அதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருக்காரு. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது 4ஆம் தேதி தானே தெரியும். ஆமா தெரியும். அதுக்கு முன்னாடி துறைமுகம் தொகுதி அங்க வந்து நேரடி மோதல்ல திமுக தாவேகா வேட்பாளர்களே, சேகர்பாபு ஒரு பக்கம் பக்கத்துல நின்று தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் 2 பேருக்கும் ஒரு நேரடி மோதலே நடந்திருக்குது. துறைமுகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன தொகுதி தான், 1,20,000 வாக்குகள் தான் அங்க இருக்குது. ஸோ ஒரு டஃப் ஃபைட் தான் அங்க வந்து இருந்தது. எல்லா படத்துலயும் துறைமுகத்துல ஒரு ஃபைட் சீன் இருக்கும். இங்கேயும் நடந்துருச்சு, எலெக்ஷன்லயே வந்து நடந்திருக்குது. அது வந்து 2 தரப்புக்கும் வாக்குவாதம் நடக்கிறது, தள்ளுமுள்ளு நடக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ காட்சிகளா பார்த்தோம். இதுக்கப்புறம் சினோரா அசோக் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து பூத்தை கேப்சர் பண்றது, கள்ள ஓட்டு போடுறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டாங்க. அதை நாங்க வந்து தடுத்துட்டு இருந்தோம். நாங்க ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருந்திருக்கிறாங்க, துறைமுகம் தொகுதியில கூட்டணி கட்சி ஒண்ணு இருந்திருக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி. வெளியே தெரியாம இருந்து. ஆமா, அது தெரியாம இருந்திருக்குது. அந்த கட்சி அலுவலக வாசத்துல நான் இன்னும் பேசிட்டு இருந்தேன். அப்ப எங்க வக்கீல் விஜயகுமார் வந்து இருந்தாரு, அவரை தாக்க வந்தாரு இவர் சேகர்பாபும் அவரோட ஆட்களும். நான் என்ன சொல்லுங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்லாம் வந்து மிரட்டினதோட செல்போனை வச்சு என் மேல வயிற்றுலலாம் குத்துனாருன்னுலாம் சொல்லியிருக்காரு. ஸோ என்னை வந்து கடுமையா தாக்குனாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பக்கம் திமுக தரப்புல சேகர்பாபு நேரடியா சொல்லலனாலும் திமுக ஆதரவாளர்கள் அவங்க தான் வம்பிழுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு பரபரப்பான தொகுதியா நேற்று துறைமுகம் தொகுதி வந்து இருந்தது. நேற்று நடந்த வாக்குப்பதிவுல குங்குமடம் மேற்கு பகுதி இருக்குல்ல, அங்கதான் வந்து வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கு தமிழ்நாட்டிலேயே.
கிட்டத்தட்ட 88.13% அங்க வந்து வாக்கு பதிவாகி இருக்கு. இது வந்து கடந்த வருஷம் 76.18 இருந்துச்சு. எஸ்ஐஆருக்கு பிறகு இந்த பெர்சன்டேஜ் உயர்றது அப்படிங்கிறது சாதாரணம் தான். இருந்தாலும் ஓட்டாவும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த நம்பரும் அதிகமாக தான் இருக்கு. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா 5 லட்சம் ஓட்டுகள் வந்து மேற்கு மண்டலத்துல மட்டுமே வந்து பதிவாகி இருக்கு. அதுக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க, கொடுத்ததை வாங்கிட்டதுனால வேற வழியே இல்லாம நிறைய மக்கள் போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காரணமா சொல்றாங்க. கரூர்லயும் போலிங் அதிகமா இருக்கு. அவர் போகலைனாலும் மக்கள் வந்து அங்க ஆர்வத்தோட வாக்களிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த தடவை வந்து பணம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த பணம் கரெக்டா வந்து வாக்காளருக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா இடையில இருக்கிற நிர்வாகிகள் வந்து ஆட்டையை போட்டு அவங்க வந்து அந்த பணத்தை சாப்பிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்றதுக்கு டோக்கன் கொடுத்து தனிப்படை வச்சிருந்திருக்காங்க. ஆமா, தனிப்படை போய் அந்த டோக்கன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து பணம் போய் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிருக்காங்க. தேர்தல் பறக்கும் படைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? மேல இருந்து பறந்து பாக்குறதுனால கீழே என்ன நடக்குது அண்டர் கிரவுண்ட்ல போய் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்குது. இதுல எடப்பாடியில வேற அதிக வாக்கு சதவீதம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கிடையில வாக்கு சதவீதம் அதிகரிச்சோடனே அதிமுக இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கறத அதிமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப அதிகமா பதிவாயிருக்குது எடப்பாடியில. அங்க அவர் மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அந்த கணக்கை நம்ம வந்து போடவே முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 85.15% வாக்கு பதிவாகி இருக்கு. இது வந்து 85 அப்படிங்கிறது ரெக்கார்டு அப்படின்றது ஓகே தான். ஆனா எதுக்கு அப்புறம் ரெக்கார்டு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் சார். எஸ்ஐஆருக்கு அப்புறம் தான் வந்து இது அதிகரிச்சிருக்கு. போன வருஷம் வந்து 6 கோடிக்கு மேல இருந்துச்சு ஓட்டர் லிஸ்ட். கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நீக்கினாங்க. 5,77 லட்சமாக குறைஞ்சிச்சு. இந்த குறைஞ்ச நம்பர்ல அதிகமாக வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் 85%. இதுவே நம்ம போன வருஷத்தோட இந்த பதிவான ஓட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 3% மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகளுக்கு மேல அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க. இப்ப இதுல வந்து எஸ்ஐஆரா, அதாவது தேர்தல் ஆணையம் நடத்தின சாரா இல்ல விஜய் சாரா அப்படிங்கிற மாதிரி தாவேகாக்குள்ள ஒரு பேச்சு. தாவேகா திமுக எல்லாம் எஸ்ஐஆர் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா நிறைய பேர் டபுள் என்ட்ரி வச்சிருந்தவங்க, இறந்து போனவங்க எல்லாரையுமே வந்து நீக்கி இருக்காங்க. அதே நேரத்துல முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு 14 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இதுல வந்து ஒரு 1,18 லட்சம் பேர் இளைஞர்கள் அப்படிங்கிறதும் தகவல் இந்த வாக்குகள் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஆர்வத்தோட வாக்கு செலுத்தினதுக்கு தாவேகாவோட வருகை வந்து ஒரு காரணமா இருந்திருக்கு. இருந்தா கூட எஸ்ஐஆர்னால ஒரு பெரிய அளவுல இந்த சாதனையை பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் வந்து ஞானேஷ்குமாரே வந்து சல்யூட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா விஜய் ஒரு ஃபேக்டர் அப்படின்னாலும் அது இளைஞர்கள் மத்தியில தான் அந்த ஆர்வம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2016 இருந்து இந்த பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ 2016 48 லட்சம் பேர் புதுசா வாக்களிச்சிருக்காங்க. அடுத்து 22, இப்ப 21 அப்படின்னு சொல்லி அந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 20 லட்சத்துக்கு மேல ஏறிட்டு தான் இருக்கு. இந்த வகையில இந்த வருஷமும் ஏறி இருக்கு. அதனால விஜய் ஃபேக்டர் மட்டுமே வந்து இவ்வளவு தூரம் போலிங்க்கு காரணம் அப்படிங்கிற முடிவுக்கும் நம்மளால வந்து இந்த இடத்துல வர முடியாது. எல்லாமே 4ஆம் தேதி பார்ப்போம் என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு. உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. சென்னையில வந்து 2021ல 59% தான் ஓட்டு பதிவாச்சு. ஆனா இப்போ வந்து 83.7 வந்து உயர்ந்திருக்கு. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா 2021 40 லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க. அதுல 59% போட்டாங்க. இப்போ 2026ல 28 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்காங்க. அதுல 23.7 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதனால 83.7% வந்து வாக்கு பதிவாயிருக்கு. ஊர்லயும் ஓட்டு இருந்திருக்கு, இங்கேயும் ஓட்டு இருந்திருக்கு. ஆமா, அவ்வளவு பேருக்கு இருந்திருக்கு. அவங்க இப்ப இதெல்லாம் நீக்கிறதுனால அப்படி இருக்கு. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெர்சன்டேஜ் தான் ஏறி இருக்கே தவிர வாக்குகள் வந்து ஒரு 60,000 வாக்குகள் சென்னையில 2021 இப்ப வந்து கம்மியா தான் பதிவாகி இருக்கு. சோ அதனால வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அலை, விஜயின் ஆதரவான அலை அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்மளால வந்து அவ்வளவு சீக்கிரமாக வர முடியல. அது ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கு அப்படிங்கிறது வேணா உண்மை. வந்து அதனால வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருமா, இல்ல தொங்கு சட்டமன்றம் வருமா, அதிமுக ஆட்சிக்கு வருமா இப்படிங்கிற எந்த முடிவுக்குமே நம்மளால இப்ப வர முடியல, கணிக்க முடியல அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. அதே மாதிரி வருசநாடு, அங்க ஆண்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட வருசநாடுல ஒரு 5 பேர் மட்டும் மலை கிராமத்துல இருக்கிறாங்க. அதுக்காக வாக்குச்சாவடி வந்து ஸ்பெஷலா அமைச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம், அந்த 5 வாக்குகளுக்காக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுல 6 தேர்தல் ஆபீசர்ஸ் வந்து அங்க போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல. அந்த 5 பேர்ல 4 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்களாம். ஒருத்தர் போடவே இல்லை, கடைசியில ஒருத்தர் போடல. அதுல 5ஆவதா வந்து ஒருத்தர் அந்த இதுல வந்து ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தேர்தல் அலுவலர் இருந்திருக்காரு. அவர் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவரும் அங்க போட்டதுனால அந்த பெட்டியில 5 ஓட்டு பதிவாயிருக்கு. ஓஹோ. ஸோ இது வந்து அங்க நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் ஞானேஷ்குமார் வாழ்த்து சொன்ன மாதிரி வரலாறு காணாத சாதனை படைச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொன்ன மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அன்புமணி இவங்கெல்லாம் வந்து
மக்கள் வந்து இவ்வளவு ஆர்வத்தோட வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாராட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வந்து நமக்கு தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு ஓட்டு அதிகமாகி இருக்கு, இந்த தடவை நம்ம தான் அப்படின்ட்டு. ஆமா, அதே மாதிரிதான் விஜயும் நம்புறாரு போல. அவர் வந்து அசகாய சூரர்களுக்கு தான் அரசியல்னு சொன்னாங்க, அனுபவசாலிகளுக்கு தான் சொன்னாங்க. ஆனா பாருங்க எப்படி வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கு. நிறைய பேர் அரசியல் பேசாம இருந்த ஒரு செக்ஷனை பேச வச்சது எப்ப யாரு அப்படின்லாம் தெரியுங்கிற மாதிரி அவருக்கு அவரே வந்து ஒரு பாராட்டு பத்திரமும் அதுல எழுதியிருந்தாரு. ஓஹோ. ஸோ கடிதம்லாம் எழுதி அவரும் நன்றின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ வாக்காளர்களுக்கு இன்னைக்கு நன்றி சொல்றாங்க. மே 4 யாரு நன்றி சொல்றான்னு பார்ப்போம். வாக்குச்சாவடியில நேற்று சுவாரஸ்யமான சில விஷயங்கள் கூட நடந்தது. குறிப்பா முக்கியமான வேட்பாளர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பிடிஆர் ஒரு மலை பூவை வாங்கி கையில சுத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த வீடியோலாம் போட்டு இவர் என்ன மைனரா இவர் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதிமுகல இருந்து விமர்சனம் பண்றாங்க. இவர் வந்து ஏதோ மூட நம்பிக்கையில ஜோசியர் சொல்லி தான் இப்படி கட்டிட்டு வராரு அப்படின்லாம் அதிமுக காரங்க மதுரைக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. மதுரமல்லி அந்த மாதிரிதான் மல்லிப்பூ வந்து இடையில ரோஸெல்லாம் வச்சு கட்டிருக்காங்க. அதெல்லாம் கட்டிட்டு வந்து ஓட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே போகும்போது எதுக்கு சார் எப்பவும் இல்லாம இந்த கெட்டப்ல வந்திருக்கீங்கன்னு செய்தியாளர்களுக்கு கேட்கும்போது மதுரைக்காரன் அப்படின்னு சொல்லி போனாரு. அதுக்காக கையில மல்லிப்பூவா அப்படின்னு. மதுரைக்கு பரோட்டா கூட தான் ஃபேமஸ். பரோட்டா பார்சலும் சால்னா உடையுமா போறாங்க எல்லாரும். ஆமா, இட்லிக்கு ஃபேமஸ், சட்னிக்கு ஃபேமஸ். அதெல்லாம் கொண்டு வரல அவரு. ஏன்னா மல்லிப்பூ தான் ஈஸியா இருக்கும் கையில வச்சுட்டு அப்படின்ட்டு சுத்தி கொண்டு வந்திருக்காரு போல. இன்னொரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் ஏற்கனவே மாம்பழ சின்னத்துக்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்தை தேடிட்டு இருந்திருப்பாரு. இதுல ரெட்டலைக்கு பதிலாக எதுக்கு போட்டாருன்னு நமக்கு தெரியாது. அங்க வந்து போய் தேடி இருக்காரு. என்ன காணோம், அமுக்குறோம், ஒழுகவே மாட்டேங்குது. நீ எதை அமுக்கியிருக்காருன்னா பட்டன் அமுக்காம பக்கத்துல உள்ள ரெட் கலர் லைட் அதை போட்டு அமுக்காம அமுக்கிட்டு என்னமா தேர்தல் நடத்துறீங்கன்னு கடுப்பாயிருக்காரு. அப்புறம் வந்து அந்த தேர்தல் அலுவலர் வந்து ஐயா இதை அமுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வேட்பு மனுவுக்கே லேட்டா போனவர். இதுல வந்து கரெக்டா அமைக்கிருப்பாருன்னு எதிர்பார்த்தது நம்ம தப்பு தான். அங்கே திமுக வேட்பாளருக்கு ஆதரவா நின்றுட்டு இருந்தாரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது. இங்க எந்த சின்னத்தை அமுக்குனாருன்னு சந்தேகமா இருக்கு. அவரே கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. ஆனா இத்தனை இவிஎம்ல பல தேர்தல்களை வாக்களிச்சிருக்காரு. பட் அவருக்கு மறந்துட்டாரு போல, கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. செல்வ பெருந்தகை வேற அவர் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. ஆமா, அவருக்கு என்னன்னா இமேஜ் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலதான் இமேஜ் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு. ஆமா, எங்க வீட்டுக்கு வந்து வருமான வரித்துறை வந்து என்னை முடக்கிட்டாங்க, இல்லாட்டி 150 ஓட்டு சேர்த்து வாங்கியிருப்பேன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ராகுல் காந்திக்கு மொழிபெயர்த்திருப்பேங்கிறத சொல்லுங்க. ஆமா, அது மிஸ் ஆகி போச்சு. அதுக்கு காரணம் வந்து மத்திய அரசும் வருமான வரித்துறையும் தான் சொல்லிட்டு இருந்தாருல்ல. அதை யாரும் நம்பல. அம்மா அவரா சொல்றாரு, போனா டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, அது ராகுல் காந்தி கூப்பிடல அப்படிலாம் வந்து நிறைய காரணங்கள் வந்து எதிர்கட்சிகள்லாம் வச்சாங்க, பாஜக எல்லாம் சொன்னாங்க. இப்ப இல்ல, உண்மையாவே வந்தாங்க, நான் ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்து காட்டியிருக்காரு. ஆமா, சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியிட்டு இருக்காரு. பாருங்க, வராங்க போறாங்க, என் வீட்டு முன்னாடி நிறுத்திருக்காங்க, இதுதான் நடந்துச்சு, நீங்க ரைட் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் தூய்மையானவன்கிறது எனக்கு தெரியும். ஓஹோ, அதனால வந்து வெள்ளை சட்டை போட்டா தூய்மையா? ஆமா, எல்லாருமே அப்படித்தானே சொல்றாங்க. அரசியலுக்கு வந்துட்டாலே எல்லாரும் தூய சக்தி தானே. ஆமா, அதனால அவர் வந்து பிரச்சனை இல்லை ரைட் பண்றது, பட் ஏன் அதை மறைக்கணும் அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாரு. வருமான வரித்துறை அதிகாரிகளே பண்ணலான்லாம் போய் சொன்னாங்க, அதெல்லாம் எப்படிங்கிற மாதிரி அவர் கேள்விலாம் எழுப்பியிருக்காரு. பார்ப்போம். சாத்தான்குளம் கொலை வழக்கு, அந்த வழக்குல வந்து குற்றவாளிகள் 9 பேருக்குமே மரண தண்டனை அப்படிங்கிறத நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. இப்போ மாவட்ட நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம்லாம் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கும்போது தூக்கு தண்டனை கொடுக்கலாமா இல்லை வேணாமாங்கிற ஒரு பரிசீலனை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகும். அதுல வந்து சிபிஐ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, இந்த தூக்கு தண்டனையை உறுதி பண்ணணும் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. குற்றவாளிகள் தரப்புல இருந்து மேல்முறையீடு பண்றதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆமா, ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து மேல்முறையீடு பண்ணி தண்டனையை குறைக்கணுங்கிற ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது சிபிஐ வந்து முந்திட்டு இது வந்து பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தினரும் இந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்படணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேற்கு வங்கத்துல முதல் கட்ட தேர்தல் நடந்திருக்கு. ஸோ 2ஆம் கட்ட தேர்தல் 29ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ திரும்பவும் வந்து பாஜக தீவிர பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, பாஜக மட்டும் மேற்கு வங்கத்துல ஆட்சிக்கு வந்ததுன்னு வைங்க, ராத்திரி 1 மணிக்கு கூட பெண்கள் பாதுகாப்பா வந்து வெஸ்ட் பெங்கால் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. யூபி மாப்பில நடக்கலாமா? அது அவர் சொல்லல. 10 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவாங்க, அதனால அங்க வாய்ப்பு கிடைக்கல. ஓ அப்படியா? அங்க பகல்லே நடக்க முடியலன்னா சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அவர் வந்து மேற்கு வங்கத்துல 1 மணிக்கு நடக்கலாம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. நம்ம இது மம்தாவுக்கு ஆதரவா சொல்லலை, அவங்களுமே சட்டம் ஒழுங்குல சறுக்கி இருக்காங்க, அங்க மோசமான ஆட்சி வந்து நடந்திருக்கு, அதாவது பெண்கள் பாதுகாப்பை பொறுத்தவரையும்.
ஆனா வந்து இவர் சொல்றதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஏன்னா பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள்ல இப்படிதான் இருக்குது, பட் மேற்கு வங்கத்துல மட்டும் வந்து நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமா, ஃபுல் ஃபோக்கஸ் அங்கதான் வச்சிருக்காரு. எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும், மம்தாவை வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே. அதே மாதிரி ராஷ்டிரபதி பவனுக்கு வந்திருக்கிறாரு தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங். அவர் வந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து அங்கே நிறைய பேரை சந்திச்சிருக்கிறாங்க. அவர் இந்தியாவுக்கு ஒரு அரசு முறை பயணமாக வந்திருக்காரு. அவரும் அவர் மனைவியும் நிறைய பேர் சந்திச்சதுல நடிகை பிரியங்கா மோகன், தமிழில் சில படங்கள்லாம் நடிச்சவங்க, அவங்க போய் அங்கே சந்திச்சிருந்தாங்க. ஓ, என்ன திடீர்னு போயிருக்காங்க? எதுவும் ரிலையன்ஸா? இல்ல, அவங்க என்னன்னா மேட் இன் கொரியா அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு பொண்ணு கொரியாவுக்கு கிளம்பி போனா அங்க கொரியாலே எடுத்திருக்காங்க போல அந்த படங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவங்கள அதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க போல. அங்க லீ ஜே மியூங் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்க படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க ஷாக் ஆகிருக்காங்க. ஓ, படம்லாம் பார்த்துருக்காரு அவரு அப்படின்ட்டு. அவங்க மனைவியும் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நிகழ்ச்சியா பாருங்க. ராஷ்டிரபதி பவன் எப்படி இருக்கும்னு தான் நான் பார்க்க போனேன். ஆனா தென்கொரிய அதிபரே நான் நடிச்ச படத்தை பார்த்துருக்காரு அப்படின்னு. நம்ம ஊர்ல எவனும் பார்க்கல, அங்க பார்த்துருக்காரு பாருங்க. நம்ம டக்குன்னு இந்த நியூஸ் வந்தோன்னா மேட் இன் கொரியா ஓகே அப்படின்னு பார்க்கும்போது தென்கொரியால அந்த படம் ஹிட்டு போல. ஆமா, அதை வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்தியா நியூசிலாண்டுக்கு இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்தாக போகுது 27ஆம் தேதி டெல்லியில வச்சு. கிறிஸ்டபர் லக்சன் நியூசிலாண்டோட பிரைம் மினிஸ்டரும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் டெல்லியில வச்சு இந்த கையெழுத்து போட போறாங்கன்னு சொல்றாங்க. இது வந்துட்டா இந்தியாவுக்கு நியூசிலாந்து பொருட்களுக்கு ஃபுல்லாவே டாக்ஸ் ஃப்ரீங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவும் வந்து 70% நியூசிலாந்து பொருட்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம். ஒரு பெரிய முதலீடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு வந்து இது ஒரு பெரிய முன்னேற்றம் ரெண்டு நாட்டு உறவுல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலயும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் தான் வந்து விடாப்படியா இருக்காரு போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் விவகாரத்திலயும் அப்படிதான் இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஈரான் கப்பல் எது வந்தாலும் நாங்க விட மாட்டோம், எங்களை தாண்டி போக முடியாது அப்படின்னு அவரும் இப்ப சொல்றாரு. ஈரானும் ஏற்கனவே நாங்க எங்களை தாண்டி எந்த கப்பலும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, முதல் கப்பலுக்கு வந்து நாங்க சுங்கவரி வசூலிச்சிட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுவும் டாலர்ல வசூலிக்கலையா, சைனாவினுடைய எண் ரூபாய் இருக்குல்ல அதுல வந்து வசூலிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் கோபமாயிருவாரு. ஆமா, இருக்காரு. ஸோ இருந்தாலும் என்னன்னா, இவங்களுடைய போட்டியில நம்ம ஊருக்கு கேஸ் கிடைக்குமா அப்படிங்கிற கவலை தான் நமக்கு இருக்கு. ஆமா, எலெக்ஷன் வேற 29ஓட முடியுது. அதுக்கப்புறம் விலையெல்லாம் ஏறுமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுதான் தெரியல. பாப்போம், சீக்கிரம் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் இந்த ஈரான் பிரச்சனை. ரொம்ப நாளா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தேன். சில வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கைக்கு தடையே நான் தான். என்கிட்டயே போய் மாட்டிக்கிட்டேனேன்ற மாதிரி இருக்கு. சம்மர் ஸ்பெஷலா ஒரு குழம்பு செஞ்சிருக்கேன்டா. என்ன குழம்பு? நுங்கு சாம்பார். கர்த்தரே அப்படின்றாங்க. ஈரான் என்ன வேணும், அமெரிக்கா என்னதாயா வேணும் அப்படின்றாங்க. நாட்டுக்கே என்ன பிரச்சனை தான் இருக்கு எல்லா நாட்டுக்கும். கடவுள் நல்லவங்களை தான் அதிகம் சோதிப்பார், நம்மளை ஏன் சோதிக்கிறாரு அதானே எனக்கும் புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, அவார்டு யாரு கொடுப்போம்? கொடுத்தவருக்கே கொடுத்துடலாமா? கொடுத்தவருக்கே கொடுத்துடலாம். வாங்கிக்கோரா? அவர் அவார்டு தானே வாங்கிக்குவார். கொடுத்து பழகிய கைகள். ஆமா, அதனால வந்து ஓட்டு போட கூட அந்த கைகள் வந்து வரல. அவர் வந்து என்னன்னா எல்லாருக்கும் வேலை கொடுப்பாரு. கொங்கு பகுதியில இந்த வேலையை நீங்க பாருங்க, அதை பிரிச்சு கொடுப்பாரு. அதுதான் நம்ம வந்து என்ன ஆனா யாரும் வேலை வாங்க முடியாது. ஆமா, அவரை ஓட்டெல்லாம் போட சொல்லாதீங்க. இல்ல, அவரை வேலை வாங்கினதுனால தானே ஓட்டு போடலன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, முதலமைச்சர் வந்து டியூட்டி போட்டாரு கோயம்புத்தூர்ல. அதாவது அவர் தான் சொன்னாரு, கோயம்புத்தூர்ல இருந்து கரூர் 2 மணி நேரம் தான், எப்ப வேணா அங்கேயும் பார்ப்பேன் இங்கேயும் பாத்துக்குவேன்னாரு. பட் ஓட்டு போடவே போகல. அந்த அளவுக்கு பிஸியா இருந்திருக்கிறாரு போல கோவையில. சோ அதனால அவருக்கே வந்து விருது கொடுத்துடலாம். ஓகே, இவ்வளவு பேசுனதுல என்ன விருதுங்கிறது லைட்டா மறந்துடுச்சு. என்னன்னா, ஓகே, அவர் வந்து தியாகி அப்படின்னு வந்து யார் வாயால பட்டம் வாங்கியிருக்காருன்னா முதலமைச்சர் வாயாலே பட்டம் வாங்கியிருக்காரு. ஆமா. சோ இப்ப அவர் வந்து ஓட்டையே வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இலாக்காவை தியாகம் பண்ணி அமைச்சரா இருந்தாரு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் பதவியை தியாகம் பண்ணி சிறையில இருந்தாரு. பேச பின்னாடி ஒரு பேத்தோஸ் சாங் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அவர் வந்து இப்போ ஓட்டையே தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின் போது தியாகம் பண்ணிட்டேங்கிற விருதையே செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டு கிளம்புவோம். கேமரால அழுகாதீங்க, அப்புறம் அழுவோம். ஓகே, நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.